என்னடா மக்களே, ஊர் என்ன சொல்லுது யூடியூப் சேனல்ல இருந்து உங்களோட சந்துரு. எப்படி இருக்கீங்க? சரி, இன்னைக்கு நம்ம டார்லிங் பிரபாஸ் அண்ணாவோட ராஜா சாஃப்ட் ட்ரெய்லர் வெளியாகி சமூக வலைத்தளங்களை சும்மா தீயாக பத்த வச்சுக்கிட்டு இருக்கு. இந்த ட்ரெய்லரை பத்தி நம்ம ஊர் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாமா? வாங்க. அப்படியே நல்லா இருக்கா, சுமாராக இருக்கா, இல்ல அசிங்கமா இருக்கான்னு 3 கேட்டகரியா பிரிச்சு ஒரு குட்டி ரிவ்யூ கொடுப்போம். முதல்ல நல்ல கருத்துக்களை பார்ப்போம். நம்ம பிரபாஸ் அண்ணாவோட ஸ்கிரீன் பிரசன்ஸ், லுக், ஸ்டைல் எல்லாம் வேற லெவல்ல இருக்குன்னு பலரும் சிலாகிக்கிறாங்க. குறிப்பா 16ஆம் செகண்ட்ல பிரபாஸ் அண்ணாவை பார்த்ததும் பலரும் டார்லிங் திரும்பி வந்துட்டார்னு கொண்டாடி இருக்காங்க. நம்ம டார்லிங்க மிஞ்ச ஒரு ஆளி இல்ல. அண்ணா லுக் வேற லெவல், கூஸ்பம்ஸ் வருது. ராஜா சாப் ஸ்கிரீன்ல, ரெஃபல் சாப் மனசுல. மாஸ் பிளஸ் கிளாஸ்னா அது ரெஃபல் ஸ்டார் பிரபாஸ் மட்டும்தான். வரலாறு எழுத வர்றார் ரெபல் ஸ்டார்னு பஞ்ச் டயலாக் மாதிரி போடுறாங்க. முக்கியமா பிரபாஸ் தமிழ்ல பேசும்போது செம்மையா இருக்குன்னு நிறைய தமிழ் ஃபேன்ஸ் மனசுல இடம் பிடிச்சிருக்காரு. ரியல் வாய்ஸ்னு பாராட்டவும் செஞ்சிருக்காங்க. தமன் அண்ணாவோட பிஜிஎம் சும்மா தீயாக இருக்குன்னு பாராட்டியிருக்காங்க. ட்ரெய்லர் பக்கா மாசா இருக்கு. ஹாரர் ஃபேண்டசி விஷுவல்ஸ் எல்லாம் தியேட்டர்ல ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும்னு எதிர்பார்க்கறாங்க. வரலாறுல முதல் திகில் படம் இது, நெஞ்சு பதறுவது உறுதின்னு கூட ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சூர்யா அண்ணா ஃபேன்ஸ் சார்பாகவும், விஜய் ஃபேன்ஸ் சார்பாகவும், அஜித்குமார் ஃபேன்ஸ் சார்பாகவும் வாழ்த்துக்கள்னு எல்லா தரப்பு ரசிகர்களும் அன்பு காட்டுறாங்க. அட, வங்கதேசத்திலிருந்து, ஒடிசாவிலிருந்து எல்லாம் ஃபேன்ஸ் வாழ்த்து சொல்றாங்கன்னா, நம்ம பிரபாஸ் அண்ணா சும்மா ஆல் இந்தியா இல்ல, வேர்ல்டு வைட் ரீச்னு சொல்லிட்டு இருக்காங்க பாத்துக்கோங்க. ஒருத்தர் கன்னட மொழியில் சந்தல்வுட் குவீன், பாலிவுட் குவீன், டோலிவுட் குவீன் மாளவிகா மோகன் மற்றும் டோலிவுட் ஹீரோ, டோலிவுட் டார்லிங் பிரபாஸ்க்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்காரு. இதெல்லாம் கேட்கும்போது ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருக்கு, படம் ஹிட்னு கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. முக்கியமா ஒருத்தர் தன்னோட பிறந்த நாளில் படம் வெளியாகிறதுக்கு ரொம்பவே எக்ஸைட்டடாக இருப்பதாகவும், ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ கன்ஃபார்ம் என்றும் கூறியுள்ளார். அப்படியே மெதுவா குத்தம் சொல்ல ஆரம்பிக்கும் இடத்துக்கு வருவோம். இந்த ட்ரெய்லர்ல விஎஃப்எக்ஸ் கொஞ்சம் பத்தலைன்னு ஒரு சிலர் சொல்றாங்க. ஹாலிவுட் லெவல் கிராபிக்ஸ் ரொம்ப பயங்கரமா இருக்குன்னு ஒருத்தர் கிண்டலா சொல்லியிருக்காரு. அப்புறம் பேய் எல்லாம் கார்ட்டூன் மாதிரி இருக்கு, நம்புற மாதிரி இல்லைன்னு வேற சொல்றாங்க. சரி விடுங்க, எடிட்டிங்ல சரி பண்ணிருவாங்க. சில பேர் இது தில்லுக்கு துட்டு நெக்ஸ்ட் லெவல் பார்ட் 2 அல்லது காஷ்மோரா பார்ட் 2 இல்லைனா சந்திரமுகி பார்ட் 3 மாதிரி இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஏற்கனவே வந்த ஹாரர் காமெடி படங்களை ஞாபகப்படுத்துதுன்னு அர்த்தம். மாருதி படம் இல்ல, சுந்தர் சி படம்னு டைரக்டர் மாருதி அண்ணாவையும் ஒரு சிலர் கலாய்த்திருக்காங்க. அப்புறம் நம்ம பிரபாஸ் அண்ணாவை பார்த்து, நடிச்சா 35 கோடி ரூபாயில தான் நடிப்பேன், அடம்பிடிக்கும் பிரபாஸ் சார்பாக வாழ்த்துக்கள்னு அவரோட சம்பளம் பற்றியும் கிண்டல் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அன்பாப்புலர் ஒப்பீனியன் மைனஸ் பிரபாஸ பாக்கும்போது சிடபிள்யூசி ராஜுபாய் மாதிரி இருக்குன்னு வேற ஒருத்தர் சொல்லியிருக்காரு. அடேங்கப்பா, இவர் எதுக்குள்ள போயிருக்காரு பாருங்க. சலார் 2க்கு தான் வெயிட்டிங். இதெல்லாம் வேண்டான்னு ஒரு சிலர், பிரபாஸ் அண்ணாவோட பழைய ஆக்ஷன் படங்கள் தான் வேணும்னு இந்த ஹாரர் காமெடிக்கு கும்பிடு போட்டுட்டாங்க. ஹிந்தி டப்பிங் நல்லா இல்லன்னு வெளி மாநில ஃபேன்ஸ் கூட ஃபீல் பண்ணிருக்காங்க. ஒருத்தர் மலையாளத்துல ஒரு பெரிய தவறு உறுதியானதுன்னு சொல்லியிருக்காரு. அதாவது படம் பிளாப்னு சொல்லாம சொல்லிருக்காரு பாத்துக்கோங்க. கடைசியா இந்த சமூக வலைத்தளத்துல சும்மா அசிங்கமா சண்டை போடும் இடத்துக்கு வருவோம். இதுல அதிகமா விஜய் ஃபேன்ஸ் வர்சஸ் பிரபாஸ் ஃபேன்ஸ் சண்டை தான். ஜனநாயகம் வர்சஸ் ராஜா சாப் பாக்ஸ் ஆபீஸ் பிளாஸ்ட் ஸ்டாரோடையே முடிவு பண்ணுவோம். நட்சத்திரங்களுக்கிடையே போர் துவங்கியதுன்னு தெலுங்குல கமெண்ட் பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த படம் ஜனவரி 9ஆம் தேதி மற்ற மொழிகளில் வெளியாகுது. ஆனா தமிழ்ல மட்டும் 10ஆம் தேதி. ஏன்னா தளபதி விஜய் வர்றாருன்னு சில பேர். நம்ம பிரபாஸ் அண்ணா விஜய்க்கு பயந்து பின்வாங்கிட்டதா ஒரு கதையை பரப்பிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த ஆதிபுருஷ்னு ஒருத்தர் கிண்டலா கமெண்ட் பண்ணிருக்காரு. இது ரொம்பவே மோசமான கிண்டல், பழைய தோல்விகளை வச்சு சீண்டுறது. அதுக்கும் மேல ஒருத்தர், ஜனவரி 9ஆம் தேதி விஜய் வாயில் பூளை விட்டு ஆட்டிய பிரபாஸ்னு நியூஸ் வரும்னு ரொம்பவே அருவருப்பா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காரு. அடேங்கப்பா, இவங்க என்னடா இப்படி ஆபாசமா கமெண்ட் போடுறாங்கன்னு வாய் அடைச்சு போயிட்டேன். இது ஒரு டிசாஸ்டர் ஆகும், இந்த வருஷம் ஃபிளாப் ஆகும்னு சும்மா தீர்க்க தரிசனம் சொல்றாங்க. ஒருத்தர் என்னடா இது சோட்டா பீம் மாதிரி இருக்குன்னு பிரபாஸ் அண்ணாவை கலாய்த்திருக்காரு. விஎஃப்எக்ஸ் நல்லா இல்லைன்னு கிளவுன் எமோஜி போட்டு இன்னும் கேவலப்படுத்தி இருக்காங்க. என்னதான் இருந்தாலும் நம்ம பிரபாஸ் அண்ணாவுக்கு இவ்வளவு பேர் ஆதரவு கொடுத்திருக்காங்க. படம் வந்தா நல்லா ஓடணும், ரசிகர்கள் சந்தோஷப்படணும், அதுதான முக்கியம். சரி மக்களே, ஊர் என்ன சொல்லுதுன்னு கேட்டுட்டீங்க. இனிமே நீங்க என்ன சொல்றீங்கன்னு
கமெண்ட் பாக்ஸ்ல வந்து போடுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கிறேன். பாய். ஊர் என்ன சொல்லுது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்ப்போம்.